அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சூராபாத் இந்த மையத்திலிருந்து இந்த புத்தகத்தின் கருத்தை அறியேன் தெரிவிக்க கடமையாற்றுகின்றேன். 85வது பக்கத்திலே ஒரு புலவர் அருமையாக அருளிய பாசுரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மன்னவனும் நீயே வளநாடும் நின்னது உன்னை அறிந்தோ தமிழ் ஓதினேன் என்னை விருந்து ஏற்று கொள்ளாததா வேந்தனுண்டோ உன்னோடு குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று ஒரு மன்னனையே எதிர்த்து கவிதை எழுதியவன் ஒரு புலவன் என்று அருமையாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் சமுதாயத்திற்காக வேலை செய்பவர்கள் குருகுலம் நடத்தும் பிராமணன் தொழிற்பெயர் முதல் மனிதன் அவனை அனுசரித்துதான் மற்ற மனிதர்கள் சத்திரியன் வைசிரியன் சூத்திரியன் தமிழ் பெயர்கள் என்ற கடமைகளை செய்தார்கள். இது தமிழ்குல மரபுகள் ஆகும். குருகுல கல்வி கொடுக்கக்கூடிய இந்த 2 கோடி ஆசிரியர்களும் இந்திய சமுதாயத்திற்கு உருவாக வேண்டும். குருகுல கல்வியினால் உலகத்திற்கே உபசேதித்த நம் நாடு என்று முந்திய ஒரு அத்தியாயத்திலே எழுதியிருக்கிறேன். இதுதான் நிலையான வேலை வாய்ப்பு. மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத வாழ்ப்பு. ஓர் அறிவு முதல் 7ஆம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அனைத்து ஜீவராசிகளிலும் இந்த மனிதன் பிறத்தல் மானிடாய் பிறத்தல் அரிது என்ற அவை சொல்லுக்கு ஏற்ப இந்த மானிட பிறவி மட்டும்தான் அந்த உயர்ந்த முக்தி நிலையை பெற முடியும். வேற எந்த பிறவியிலும் காண முடியாது என்ற உன்னத கருத்தை அருமையாக சொல்லக்கூடிய ஒரே புத்தகமாகும். ஏன் இன்று கல்வி ஏட்டுக்கல்வி அவ்வளவு சிறப்பல்ல, குரு கல்விதான் சிறப்பு என்று எதற்கு இதை எடுத்து சொல்லுகிறார் என்றால், குருகுல கல்வி கட்டமையினாலே அந்த மெய்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்ற 2 ஞானத்தையும் தரக்கூடிய ஒரே கல்வி குருகுல கல்விதான். அந்த குருகுல கல்வியில் அப்பொழுதே அக்காலத்திலே இந்த நீர் உணவு முறையை பயன்படுத்தி ஒரு மனிதன் உடலை சுத்தம் செய்து அவன் யோகியாக வாழ்ந்து அவன் யோக நிலையிலே அனைத்து விஷயங்களையும் நாம் திருவள்ளுவரை போல பத அஞ்சலியை போல அப்படி யோகிகள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்துகின்ற சான்றுகளை அருமையாக இந்த புத்தகம் நமக்கு கூறுகிறது. அதுதான் வெங்கடேசன் ஐயா அவர்களும் இந்த புத்தகத்திலே அருமையாக சொல்லுகின்றார். இந்த சமுதாயத்தை காக்க குருகுலம் தேவை. அந்த குருகுல கல்வியின் மூலம்தான் இந்த உலகை நிலைநிறுத்த முடியும். மனித வாழ்வு சாதாரண வாழ்வு அல்ல, அவன் சாக பிறந்தவன் அல்ல, அவன் வாழ பிறந்தவன். இதுதான் இயற்கை எதிர்நோக்கி கொண்டு நம்மளை வாழ வைத்து இருக்கிறது என்ற உன்னத கருத்தை அருமையாக சூட்சமமாக இந்த புத்தகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்கவும் இதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள அடியனுடைய நம்பர் 9626034055 நம்பரிலே தொடர்பு கொண்டு மகிழ்ந்து ஒரு மனிதன் நோயில்லாமல் ஆரோக்கிய செல்வத்தோடு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த உண்ணாக்கலை நீர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளது என்பதை அடியேன் சொல்ல கடமையாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.